இது உண்மையிலேயே பெரிய அற்புதம். இந்த பொண்ணால கோமால இருந்து திரும்ப வர முடியாதுன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் இப்படி படுத்த படுக்கையாதான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுளோட கருணை உன் மேல இருக்குமா? நீங்க எல்லாரும் யாரு? நான் இங்க என்ன பண்றேன்? கொஞ்ச நாளா நீங்க கோமால தான் இருக்கீங்க. அன்னைக்கு நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல என் மனைவியை நீங்க தான் காப்பாத்துனீங்க. அப்ப அடிபட்டு நீங்க சுயநினைவை இழந்துட்டீங்க. உங்களை திரும்ப குணப்படுத்துறதுக்காக நாங்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம். பாருங்க, கடைசியில இன்னைக்கு தான் நீங்க கண் முழிச்சிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வைத்தியர் ஐயா, சடனா இவங்க வாமிட் எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இவங்க கர்ப்பமா இருக்காங்க. அம்மா, உங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம். நீ உன் புருஷன் மித்ரோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணுல படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு தூரமா போயாகணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னோட கடந்த காலத்தை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என்கிட்ட கேட்காதீங்க. இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்பத்துல இருந்து என் வழிய பாத்துக்கிட்டு நான் போயிடுறேன். இங்க பாருங்க, நீங்க ஒரு கவலையில இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அத என்னன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது. அதுக்காக தான் உங்க கடந்த காலத்தை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியோ கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துக்கோங்க. இல்லங்க, இப்பவே நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு பாரத்தை அதிகமாக்க நான் விரும்பல. இங்க பாருமா, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க நிலைமை சரியில்லை. அதுவும் இல்லாம நீங்க முழுகாம இருக்கீங்கன்னு வைத்தியரையா சொன்னாரு. இந்த நேரத்துல நீங்க எங்கன்னு போவீங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் அவளை இப்படிதானே பார்த்து இருந்திருப்பேன். என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். சரியா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. உன் குடும்பத்துல உள்ளவங்களை நீ பார்க்க விரும்பலன்னு சொல்ற. எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிதானே ஆகணும். இந்த அண்ணன் வீட்லயே நீ தங்கிக்கோ. சரியா?